சரண்யா மேடம், இம்ரான். நான் திமுக கழக சட்டத்துறையின் வழக்கறிஞர். இன்றைய தினத்திலே கனி என்கின்ற கணேஷ்குமார் எனும் என்னுடைய கட்சிக்காரர், அவர் ஒரு இளைஞர். அவர் சமீபத்தில் புதுக்கோட்டையில் நடந்த ஒரு ஜென்சி மீட்டிங்ல நான் உதய அண்ணாவுடைய தம்பி என்று எங்கள் சின்னவர் முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மையப்படுத்தி ஒரு மீட்டிங்ல பேசியிருக்கிறார். அதை பொறுத்துக் கொள்ள முடியாத தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த குமரவேல் என்பவர், அவர் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டட் அக்யூஸ்ட். அவர் இன்றைக்கு நன்றாக குடித்துவிட்டு இம்ரான் என்னும் எங்களுடைய கட்சிக்காரருடைய அலுவலகத்திற்கு அந்த கனி என்கின்ற கணேஷ்குமார் வந்து கொண்டிருந்த போது அவரை வழிமறித்து கடத்தி கொண்டு போய் கத்தியை எடுத்து அவரை காட்டி மிரட்டி, இனிமேல் உதயநிதி தம்பி அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு. அவர் ஏற்கனவே ஒரு பேஷண்ட், வீடியோல சொல்லியிருக்காரு. அவர் பேஷண்ட். இதை கேட்ட உடனே அந்த இடத்துல ஒரு ஃபிட்ஸ் மயக்கடிச்சு கீழே விழுந்து இது பண்ணிருக்காங்க. அந்த ஃபிட்ஸோட என்ன பண்ணிருக்காங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அவர் அட்மிட் பண்ணிருக்காங்க. அட்மிட் பண்ணிட்டு அவர் ஐசியூல இருக்கும்போது இந்த தொகுதியுடைய தற்போதைய எம்எல்ஏ, அவர் பேர் நம்ம அருள் பிரகாசமா, எம்எல்ஏ பேரே தெரியலங்க, அருள் பிரகாசம் சொல்றாங்க. அருள் பிரகாசம் அவருடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி ஒரு ஐசியூல சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு நபரை வலுக்கட்டாயமாக வெளியே அனுப்பி அவர் எங்கடா வெளியே போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவர் மிரட்டி வெளியே அனுப்பியிருக்காங்க. இப்ப நாங்க சட்டத்துறையை சேர்ந்தவர்கள், இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள், இந்த தொகுதியில் இருக்கும் கழகத்தினர், நாங்கள் இப்போ தற்போது எங்களுடைய எதிர்குரலை கொடுத்து அந்த நபரை நாங்கள் இப்போது மறுபடியும் அட்மிட் பண்ண வைத்திருக்கிறோம். இது என்ன ஆட்சி நடக்கிறது இங்கே? நாளைக்கு விஜயுடைய பிறந்த அதுவும் கழகத்தினரை மிரட்டி இது போன்ற ஒரு அசம்பாவிதங்களை விஜயுடைய அரசு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இது குறித்து கழக சட்டத்துறை அமைதியாக இருக்காது. எங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வருவது என்று சொன்னால், அசம்பாவிதம் நடக்கிறது என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறை கண்டிப்பாக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இது சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படும் வரை இதை நாங்கள் விடமாட்டோம், உறுதியாக போராடுவோம். இது குறித்து நாளை சட்டசபையில் நாங்கள் கேள்வி எழுப்புவோம். இது வன்மையாக கண்டிக்கப்படத்தக்க ஒரு விஷயம். இது தொடர்ந்து